இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, என்னம்மா? உங்க கம்பெனில தான் என் ஃப்ரெண்டோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வாலண்டியர் ரிட்டையர் பண்றாங்களாமே. ஐயோ, என்னம்மா சொல்ற? அங்க ஏதோ லே ஆஃப் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏப்பா, என்னப்பா இது? உங்க வேலைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏய், வாய மூடிட்டு சும்மா இருடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இல்ல பாட்டி, அதுக்காக சொல்ல வரல. அப்பாவுக்கு ஏதாவது வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்க, துளசி கல்யாணம், அப்புறம் வீட்டு மளிகை சாமான் இதுல எல்லாம் துண்டு விழுந்துருமே, அதுக்காக சொல்ல வந்தேன். என்னையே ஏமாத்தி ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய கேடு. துளசி, நீ போய் கொஞ்சம் உப்பு 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 எடுத்துட்டு வா. அம்மா, உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உப்பு கம்மியா தான் இருக்கு, போடணும். நீ போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. போய் எடுத்துட்டு வா. மாமா வைக்கவா? போதுமா, போதும். கவிதா, அத்தை கொஞ்சம் வாங்க. இந்த என்ன வேணும்னு கேட்டு கொடு. கவிதா, இங்க வந்து ஊத்து வா. பேபி, துளசி சாப்பிடு. அம்மா, நான் சொல்றது கேளுமா, ப்ளீஸ்மா. வேண்டாம். நீ அம்மா அம்மான்னு என்கிட்ட அன்பா பேசினதெல்லாம் என் நெஞ்சில கத்திய வச்சு குத்துன மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதம்மா. வேண்டாம், வேண்டாம்மா, வேண்டாம், வேண்டாம் தாயி, வேண்டாம். இத பாரு, நீ கொஞ்ச நாள் என்னை விட்டு விலகி இரு. அம்மா இல்லம்மா, என் மனசு கஷ்டம் போக கொஞ்ச நாள் ஆகும். அம்மா ப்ளீஸ், மன சொல்றது கேளுமா, ப்ளீஸ்மா. விடு துளசி. அம்மா, என் கழுத்துல யார் தாலி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கே தெரியாதும்மா, சத்தியமா எனக்கு தெரியாது. துளசி, என்ன இது? என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஆமாமா, நானே இத வச்சுக்கிறதா இல்ல தூக்கி போடுறதான்னு குழம்பி போயிருக்கேன்மா. என்ன சுத்தி 1000 கேள்வி சுத்திக்கிட்டே இருக்கம்மா. என்னால இதுக்கெல்லாம் விட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு தியா மட்டும் போதும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்மா. நீங்க எல்லாரும் சொன்னதுனாலதான் நான் நிச்சயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அம்மா அம்மா, என்ன பாருமா, என்ன பாருமா. நான் உன் பொண்ணுமா துளசி. நீ எனக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டி வளர்க்கலம்மா, ஒழுக்கத்தையும் சேர்த்து ஊட்டிதாம்மா வளர்த்திருக்க. நீங்க அசிங்கப்படுற மாதிரி நிலைமை வரத்துக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேம்மா, செத்து போயிடுவேன். தப்பு பண்ணலம்மா, என்ன நம்புமா. போதுமா, அம்மா மன்னிச்சிரு, மன்னிச்சிரு துளசி. அம்மா, என் பொண்ணு தாலியும் கழுத்துமா வந்து நிக்கும் போது வேற எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இத எந்த காலத்திலயும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் இது பொய்யா இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என் புத்தி அதை கேட்கல. விடு, போட்டும். அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டேன், பதட்டத்துலதான். மன்னிச்சுக்கோ அம்மா, மன்னிச்சிருமா. அம்மா அம்மா, இதுல உன் தப்பு எதுவும் கிடையாதும்மா. இது
நான் பிறந்த நேரம்மா. எல்லாம் ஏன் தப்புமா, ஏன் தப்பு. அப்படியெல்லாம் சொல்லாத. இப்படி ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருந்திருக்கியே துளசி. இத பாரு, இந்த விஷயத்த ஏன் நீ அம்மா கிட்ட சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. உன் கஷ்டத்தை எல்லாம் நீ யார்கிட்ட சொல்லுவ? அம்மா கிட்ட தானே இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்க. எல்லா நேரத்திலயும் நான் உன் கூட தானே நின்ன. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்த மட்டும் ஏன் அம்மா கிட்ட சொல்லல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. எனக்கு தைரியம் வரல. இத சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. நான் சொல்லாம இருந்ததுக்கு மன்னிச்சிருமா. பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பெத்தவங்க நாங்க அதை சரி பண்ணதாமா நினைப்போம். தாங்க முடியலையேன்னு ஒதுங்கிட மாட்டோம். அதை நீ புரிஞ்சுக்கோ. சரி, கவலைப்படாத. இப்போ அம்மா கிட்ட சொல்லிட்டல எல்லா விஷயத்தையும். இதுக்கு அம்மா ஒரு வழி பண்றேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா நான் இருக்கேன், அழாத. சரியா? உள்ள மறைச்சு வச்சுக்கோ. யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலயும் இந்த விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா? அம்மா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. டேய் வெற்றி, இதுதான்டா சரியான நேரம். இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லலன்னு வையேன், இவளையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும். தப்பு மேல தப்பு பண்ணாம ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்லுங்க வெற்றி. அது வந்து நான் ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க அத்தை. வெற்றி, நான் இப்போ கோவில்ல இருக்கேன்பா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கோயில் வரைக்கும் உன்னால வர முடியுமா? என்னாச்சு? நீ நேர்ல வாப்பா, சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்படியா? தோ நான் உடனே வரேன். உங்களுக்கு என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக இத கூட செய்யலன்னா எப்படி? என்ன வெற்றி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க?